மௌலவி மில்லத் ஃபிர்தௌசி அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். கோஷம் போட்டு உடஞ்சிட போதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والخاتم نبينا محمد وآله وصحبه والناس أجمعين. أما بعد. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் 6 நாட்களுள் படைத்து அதை இன்று வரை எந்தவித ஒரு குறையும் இன்றி பேணி பாதுகாத்து வரும் வல்ல நாயனான அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அனைத்து புகழும் உரியதாகட்டுமாக. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லும் பொழுது இன்னத்தீன இன்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை சிறந்ததொரு படைப்பாக படைத்து அந்த மனிதன் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக, அந்த மனிதன் சீரிய பாதையை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்படுத்தி அந்த மார்க்கத்திலேயே மனிதன் சரியான முறையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உருவாக்கியிருக்கிறார். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அங்கீகரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் உண்மையிலேயே இஸ்லாமியர்களாக இருக்கிறோமா? உண்மையிலேயே முஸ்லிம்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய அண்டர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி எதிர்பார்க்கிறார்கள் என்றால், இஸ்லாமிய மக்கள் எப்படி இருக்கிறார்கள், இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கிறார்கள் என்பதை பார்த்துதான் இஸ்லாமிய மார்க்கத்தையே எடை போடுவார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய நிலைகள் இன்றைக்கு எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் எதையெல்லாம் தடுத்தார்களோ, எதையெல்லாம் ஹலால் என்று சொன்னார்களோ, எதனை பிதாத் என்று சொன்னார்களோ, எதனை ஷிர்க் என்று சொன்னார்களோ, அதனை தான் இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார், இந்த ஷிர்கல் உலுமுன் ஆலீம், நிச்சயமாக இந்த ஷிர்க் என்பது ஒரு மகத்தான அநியாயமாக பெரும் ஒரு பாவமாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அந்த பாவத்திற்கு எதிராக இன்றைக்கு நடைபெறக்கூடிய இது போன்ற கந்துரை விழாக்கள், இது போன்ற அனாச்சாரங்களுக்கு எதிராக இன்றைக்கு இது போன்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்ன காரணம்? எதற்காக இந்த போராட்டத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி நாங்கள் பேசுவதற்கு உண்டான காரணம் என்ன? உங்களை எதிர்ப்பதற்காகவா? உங்களுடைய மனதை புண்படுத்துவதற்காகவா? நிச்சயமாக கிடையாது. முழுக்க முழுக்க நாளை மறுமை நாளில் நாம் அனைவருமே நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சுருக்கத்தை வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக, நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சுருக்கத்தை வாக்களித்து மறுமை நாளில் சோழத்தில் நுழையக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாருமே சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்களே, ஒரே ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியில் எங்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஒரு வேறுபாடும் கிடையாது. அசலான விஷயத்தில், ஃபர்லான விஷயத்தில் நீங்களும் லுகரை 4 ரக்காத் தான் தொழுகிறீர்கள், நாங்களும் 4 ரக்காத் தான் தொழுகிறோம். மக்ரிப நீங்களும் 3 ரக்காத் தான் தொழுகிறீங்க, நாங்களும் 3 ரக்காத் தான் தொழுகிறோம். ஃபஜ்ர நீங்களும் 2 ரக்காத் தான் தொழுகிறீங்க, நாங்களும் 2 ரக்காத் தான் தொழுகிறோம். பலவகையான விஷயங்களில் பிரிவுபடக்கூடிய விஷயங்களில் தான் நம்ம இடத்தில் மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கிறது. என்ன காரணம்? முழுக்க பிதாத், நூதனமான பழக்க வழக்கம், ஷிர்க், இணை வைத்தல், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மாபெரும் அநியாயம். இந்த காரணம் தான் நம்மளை பிரித்துக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நன்றாக விளங்கி பாருங்கள். ஒரு நபர் ஒரு செயலை செய்கிறார்,
அந்த நபருக்கு ஒரு பாராட்டை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள், அதை யாருக்கு தெரிவிக்க வேண்டும்? அந்த நபருக்கு தான் தெரிவிக்க வேண்டும். அதுபோல வேறு நபர்களுக்கு நீங்கள் தெரிவித்தீர்களேயானால் நிச்சயமாக அந்த நபர் கோபப்படுவார். அதுபோலதான் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை இது. அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளில் நாம் கையை வைக்கக்கூடிய நேரத்தில், வரம்பு மீறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏனைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார். ஆனால் இந்த இணை வைப்பு என்கிற ஷிர்க்கை வைத்து விட்டால் மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று தனது திருமறையில் சொல்லி காட்டுகிறார். ஃபகத் ஹரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சுவனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹராமாக ஆக்கிவிட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மன் மாத யுஷ்ரிகு பில்லாஹி ஷையன், யார் ஒரு நபர் இணை வைத்த நிலைமையில் இறந்து விட்டாரோ தஹலன்னார், அவர் நேரடியாக நரகத்தில் சென்று விடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாகூர் வருவாயிலே நாம போய் பார்த்தோம் அப்படின்னா, கால் வலிக்கு, கை வலிக்கு, கழுத்து வலிக்கு, தலை வலிக்கு, வயிறு வலிக்கு ஒவ்வொரு தாயத்துகளை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த தாயத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா, குர்ஆனை ஓத தெரிந்த நபர்களுக்கு தெரியும், அலிஃப்ல இருந்து யாவரையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. அலிஃப்ல இருந்து யாவரையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. வேற எந்த விதமான வசனமோ எந்த விதமான ஆயத்துகளோ ஒன்றுமே கிடையாது. மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், மக்களும் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீது தவக்கல் வைக்காமல், அல்லாஹ்வை வணங்காமல், அல்லாஹ்விடம் உதவி தேடாமல் இன்றைக்கு தாயத்தின் மீதும், தட்டின் மீதும், தகரின் மீதும், கயிறின் மீதும் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். என் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்கிறார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே ஒரு நபி காட்டப்பட்டார், அவரோடு ஒரு மக்கள் காட்டப்பட்டார். இன்னொரு நபி காட்டப்பட்டார், அவரோடு ஒரு சில மக்கள் இருந்தார்கள். மற்றொரு நபி காட்டப்பட்டார், அவரோடு யாருமே இல்லை. என்ன காரணம்? அத்தனை பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு நபி காட்டப்பட்டார், அவரோடு ஒரு பெரிய சமுதாயம் இருந்தது. அந்த சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் அது நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் என்று சொல்லப்பட்டது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை விட திருவள்ளுவர் மடங்கு கூட்டமாக என்னுடைய கூட்டம் காட்டப்பட்டது. அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது, உன்னுடைய சமுதாயத்திலிருந்து யதுகுலுல் ஜன்னத மின் உம்மதி 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல், பிகைரி ஹிசாபின் வலா அதாபின், கேள்வி கணக்கு இல்லாமல், அதாபு இல்லாமல் சுவனம் செல்வார்கள். 70,000 பேர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொன்னவுடன் சஹாபாக்களுக்கு மத்தியில் போட்டி. அவர்கள் கேட்கிறார்கள், அந்த 70,000 பேர் யார்? அந்த 70,000 பேர் யார்? ஆரம்பத்திலிருந்து இஸ்லாத்தில் வந்தவர்களா, இல்ல புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களா? அவர்களுக்கு மத்தியில் போட்டி நடக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், அந்த 70,000 பேர் யார் தெரியுமா? அந்த 70,000 பேர் யார் தெரியுமா? ஹுமுல்லதீன லா யஸ்ரகுன வலா யதயருன வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாயத்து, தட்டு, தகடு, கயிறு இவற்றின் மீது நம்பிக்கை வைக்காமல், பறவை சகுனம் பார்க்காமல், முழுமையாக தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது மட்டுமே, படைத்த ரப்பின் மீது மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்த 70,000 பேர் சுவனம் செல்வார்கள். எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? அதாவது இல்லாமல், கேள்வி கணக்கு இல்லாமல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம விளங்க வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான். முழுமையாக அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறான். நம்மளை படைத்து பரிபாலித்து வரக்கூடிய ரப்பு, அந்த ரப்பிடத்திலேயே நம்முடைய தேவைகள், நம்முடைய உதவிகள் எல்லாவற்றையும் அல்லாஹ்விடமே கேட்கக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக, உண்மை மூமின்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி வருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஃபீக் ஸ்பீச்
அல்லாஹு அக்பர். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணங்குவோம் வணங்குவோம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம். வணங்க மாட்டோம் வணங்க மாட்டோம் படைப்பினங்களை வணங்க மாட்டோம். வணங்காதே வணங்காதே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதே. வணங்காதே வணங்காதே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதே. பின்பற்றுவோம் பின்பற்றுவோம் குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்றுவோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் சமாதி வழிபாட்டை கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் சமாதி வழிபாட்டை கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தர்கா வழிபாட்டை கண்டிக்கின்றோம். எச்சரிக்கிறோம் 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 எச்சரிக்கிறோம். இஸ்லாத்தின் பெயரால் நடக்கும் சமாதி வழிபாட்டை எச்சரிக்கின்றோம். எச்சரிக்கின்றோம் எச்சரிக்கின்றோம் சமாதி வழிபாட்டை கைவிடும்படி எச்சரிக்கின்றோம். எச்சரிக்கின்றோம் எச்சரிக்கின்றோம் இறை வைப்பிலிருந்து வெளியேறும்படி எச்சரிக்கின்றோம். நிறுத்திவிடு 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 யூதர்களுக்கு